வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் முள்ளங்கி பொரியல் தான் செய்ய போகிறோம். ரொம்ப பேருக்கு முள்ளங்கி பொரியல்னாலே பிடிக்காது. அதனோட வாசனை தான் அதுக்கு காரணம். வாசனை இல்லாமல் அருமையான சுவையில் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வானலியில் 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 வரமிளகாய், ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இப்போது முள்ளங்கியை சேர்த்துடலாம். 1/4 கிலோ அளவுக்கு முள்ளங்கியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 நிமிஷம் எண்ணெயிலேயே இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இப்போ தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு அளவான தீயிலேயே இன்னொரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இது கண்டிப்பாக சேர்க்கணும். இதுதான் முள்ளங்கியோட வாசனையை கட்டுப்படுத்தும். 1 பச்சை மிளகாயை உடைச்சி போட்டுக்கலாம். சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைக்கணும். பத்து நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். முள்ளங்கி நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதில் பச்சை மிளகாய், தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி எல்லாத்தையும் அரைச்சிருந்தோம். அதை போட்டு கலந்து விட்டுடலாம். 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். முள்ளங்கி சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.